போன்ற அன்பான என்னுடைய தாய் தந்தை அனைவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, பிறந்தநாள் காணும் என்னுடைய அன்பு அண்ணன் திரு கானா வினோத் அவர்களுக்கு வெற்றி பெறுமாறு இந்நேரத்தில் வாழ்த்தி அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என்னுடைய டார்லிங் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அண்ணியார் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்து. இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து கானா பாடகர்களுக்கும் மற்றும் மூத்த இசைக்கலைஞர் முன்னோடிகள் அன்பிற்குரிய தந்தை ரேவரவி அப்பா அவர்களுக்கும் மற்றும் சமகாலத்தில் கிறிஸ்துவ பாடலை பாடி மக்களை மகிழ்விக்கக்கூடிய அன்பிற்குரிய தந்தை அந்தோணி அப்பா அவர்களுக்கும் அண்ணன் ஜூலிகுமார் அவர்களுக்கும் திரைப்பட பாடலாசிரியர் மக்கள் எழுத்தாளர்கள் நம் முன்பு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்குரிய தந்தை ரைமன் அப்பா அவர்களுக்கும் ஆடுதொட்டி கமலநாதன் அண்ணன் அவர்களுக்கும் அதை போன்று அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும், பெரியோர்கள் ஆசி பெற்றவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கானா வினோத் அவர்கள் முதன்மை பெற்றவர். ஆகையால் அண்ணன் அவர்களுக்கு பெரியோர்கள் முன்னாடி வாழும் காலத்திலே வாழ்த்துக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதை போன்று குறிப்பாக அவருடன் சேர்ந்து நிறைய கானா பாடகர்கள் பணித்திருப்பார்கள். அதில் நானும் ஒருவன் என்பதில் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. வினோத் அண்ணன் என்பவர் நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள், இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். அதுவே ஒரு பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா கானா வினோத் அண்ணன் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய தத்துவங்களும் அவருடைய கருத்துகளும் தினந்தோறும் நம்முடைய உள்ளத்தில் பிறக்கின்றது. ஆகையால் அவர் இன்றைக்கு தான் பிறந்திருக்கிறார், அன்றைக்கு தான் பிறந்திருக்கிறார் என்பது நமக்கு கிடையாது. அவள் ஒரு முதன்மை பெற்ற ஒரு பாடலாசிரியர், மக்கள் பாடகர், சமுதாய கருத்து பாடகர், சமூக நீதி பாடகர், இப்படியெல்லாம் பல்வேறு வகையில் நம்முள் பிறந்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக அம்மாவை பற்றி ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல், என் செவிகளுக்கு கேட்ட பாடல். அந்த பாடல் பெரும் திரளாக மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற பாடல். பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லுங்கள், 5 மாதம் சுமந்ததற்காக நன்றி கடனை என்று தீர்ப்பீர்கள், கடனை உடனே வாங்கி அடைப்பதற்காக. அப்படி என்று ஒரு உருக்கமான பாடல், நம்பிக்கை தெரியப்படுத்தக்கூடிய பாடல். இளைஞர்கள் மத்தியில் அவரிடம் அந்த பொறுப்பு இருந்தது. அந்த பொறுப்பு அவர் நினைத்திருந்தால் எப்படி வேணால் இந்த மக்களை கேடுவிக்கும்படி செய்திருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அவருடைய எழுத்துக்கள் மக்கள் மத்தியில் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் எப்படி வேண்டுமென்றால் அவரை புகழலாம். கானா பாட்டு என்றாலே வினோத் என்ன முன்னாலே, அவர் பாட்டை கேட்ட போக மாட்ட பின்னாலே. கானா பாட்டு என்றாலே வினோத் என்ன முன்னாலே, அவர் பாட்டை கேட்ட போக மாட்ட பின்னாலே. அவர் சொன்னாலே போக மாட்ட பின்னாலே, அவர் சொன்னாலே போக மாட்ட தன்னாலே. பிக் பாஸ் இல்ல ஆட்டத்தையே தொடங்கிட்டாரு மாமே, பிக் பாஸ் இல்ல ஆட்டத்தையே தொடங்கிட்டாரு மாமே. அந்த இன்ஸ்டா உள்ள வாட்ஸ்அப் இல்ல எங்க அண்ணன் தாங்க ஃபார்மு. அந்த இன்ஸ்டா உள்ள வாட்ஸ்அப் இல்ல எங்க வினோத் அண்ணன் தாங்க ஃபார்மு. திருடுதங்கத்தான் திருடுதங்கத்தான் தின்னுக்குத்தான், அவர் பாட்டு மட்டும் என்னைக்குமே கணக்குத்தான். திருடுதங்கத்தான் திருடுதங்கத்தான் தின்னுக்குத்தான், அவர் பாட்டு மட்டும் என்னைக்குமே கணக்குத்தான். பிக் பாஸ் இல்ல ஆட்டத்தையே தொடங்கிட்டாரு மாமே, பிக் பாஸ் இல்ல ஆட்டத்தையே தொடங்கிட்டாரு மாமே. அந்த இன்ஸ்டா உள்ள வாட்ஸ்அப் இல்ல அண்ணன் தாங்க ஃபார்மு. அவர் பாட்டு மட்டும் என்னைக்குமே
ராயபுரம் மீனாட்சம்மன் பேட்டை, அந்த ராயபுரம் மீனாட்சம்மன் பேட்டை, அந்த ஏரியா தான் எங்க அண்ணன் பிறந்த கோட்டை. அவர் விதவிதமா பாடுவாரு பாட்ட, மஜாவா பாட்ட, அவர் பல விதமா பாடுவாரு பாட்ட. அந்த பிக் பாஸ்ல எங்க அண்ணனுக்கு போட்டுடுங்க ஓட்ட, மறக்காம போட்டுடுங்க ஓட்ட. அவர் சொன்னாலே போக மாட்ட தன்னாலே, அவர் சொன்னாலே போக மாட்ட பின்னாலே. அவர் பாட்டு மட்டும் என்னை கண்ணே கணக்கத்தா, அவர் பாட்டு மட்டும் என்னை கண்ணே கணக்கத்தா. பிக் பாஸ்ல ஆட்டத்தையே தொடங்கிட்டாரு மாமே, பிக் பாஸ்ல ஆட்டத்தையே தொடங்கிட்டாரு மாமே. அந்த இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்ல அண்ணன் தாங்க மாமே, அந்த இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்ல எங்க அண்ணன் தாங்க ஃபாமி.